அடுத்த கேள்வி, ஐராவதீஸ்வரர் கோவிலில் புடைப்பு சிற்பங்கள் எதை கூறுகிறது? ஐராவதீஸ்வரர் கோவிலில் உள்ள புடைப்பு சிற்பங்கள் எதை கூறுகிறது? ஆப்ஷன் ஏ 63 நாயன்மார்களின் கதையை கூறுகிறது. ஆப்ஷன் பி சோழர்களின் வரலாற்றை கூறுகிறது. ஆப்ஷன் சி சிவபெருமானின் திருவிளையாடல்களை கூறுகிறது. பறவை, மனிதன், விலங்குகளை குறிப்பிடுகிறது. ஆன்சர் 63 நாயன்மார்களின் கதையை கூறுகின்றது என்பது சரியான விடை. வரும் வண்டி, இதில் வரும் என்ற சொல்லின் மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க. வரும் வண்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுல வரும் அப்படின்ற சொல்லினுடைய மாத்திரை அளவு கேக்குறாங்க. எத்தனை மாத்திரையா இருக்கும்? 2 மாத்திரையா, 2.25 மாத்திரையா, 3 இல்ல 2.25 மாத்திரையா? செக் பண்ணுவோமா? ஏ ஏ ஏ நார்மலா நம்ம எப்படி போடுவோம்? நார்மலா வரும், வருமோட மாத்திரை அளவு 1, குறிலுக்கு 1 மாத்திரை, இங்க ஒரு குறில் 1 மாத்திரை, இங்க ஒரு மெய் அரை மாத்திரை. அப்போ சாலிடா 2.5 மாத்திரை. டிக். கரெக்டா? கரெக்டா? இப்ப நம்ம போட்டிருக்கிறது கரெக்டா? 2.5 மாத்திரை சரியாமா? சரியா? சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா சொல்றேம்மா அப்புறமா. ஓகேவா? தப்பு. ஓகேவா? இது கரெக்ட் கிடையாது, தப்பு. எப்படி இது தப்பு வருமா? நல்லா அந்த வாக்கியத்தை கவனிங்க. வரும் வண்டி என்ன கேட்டிருக்காங்க? வரும் வண்டி. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மகர குருக்கம் படிச்சிருக்கோமா? மகர குருக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு இம்மு மகர மெய் பக்கத்துல வகர எழுத்து வந்துச்சுன்னா இந்த இம்மோட ஸ்ட்ரென்த் குறையும் சொல்லியிருக்காங்களா? அப்ப இது கால் மாத்திரையா மாறிடும். நல்லா கவனிங்க. மகர குருக்கத்தை பொறுத்த வரைக்கும் இம்முக்கு அடுத்து வகரம் வா வா வி வி இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும்போது அது என்ன பண்ணுது? தன்னோட மாத்திரை அளவை குறைக்குது. எப்படி? அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரை அளவா குறைஞ்சிரும். இப்ப அவங்க கேட்கணும்னா டைரக்டா வரும் என்ற சொல்லினுடைய மாத்திரை அளவுன்னு கேட்டு போயிடலாம். அதுக்கு நம்ம 2.5 மாத்திரைன்னு கேட்கலாம். ஆனா என்ன கேட்டிருக்காங்க? வரும் வண்டின்ற சொல்லுல வரும்ன்ற வார்த்தையினுடைய மாத்திரை அளவு கேட்கிறாங்க. புரியுதா? சோ புரியுதாமா? இந்த வரும் வண்டி அப்படின்ற இந்த தொடர்ல இருந்துதான் வருமோட மாத்திரை அளவு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த வரும் வண்டியை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப 1 1 1 2 இங்க வந்து அரை மாத்திரை. ஆனா இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? வா இருக்கு. அப்படின்றப்ப இது என்ன ஆயிரும்? கால் மாத்திரையா மாறிடும். புரியுதா? புரியுதா எப்படின்னு? வரும்க்கு மட்டும்தானே கேட்டிருக்காங்க. அததான் நான் சொல்றேன். இந்த தொடர்ல இருந்து வரும், இதுல வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகே, மாத்திரை அளவு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. குறில் அப்படின்னா அதற்கு 1 மாத்திரை, நெடில் அப்படின்னா அதுக்கு 2 மாத்திரை, மெய் அப்படின்னா அதற்கு அரை மாத்திரை. ஓகேவா? அடுத்து என்னது? ஆயுதம் அப்படின்னா அதற்கு அரை மாத்திரை. ஓகே, சோ இதை தாண்டி குறுக்கம், அளபடை இதுலலாம் லைட்டா மாறும். ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, வால்ரஸ் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்ட ஆண்டு. நல்லா கவனிங்க. வால்ரஸ் என்னும் இடத்தில் நடந்த அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்ட ஆண்டு. நெடில் வந்தா எத்தனை மாத்திரை வரும்? நெடில்னா 2 மாத்திரை. ஓகேவாமா? ஓகே, சோ அடுத்து இந்த கேள்விக்கான பதில் பாருங்க. 1913. 1913 என்பது சரியான விடை. ஓகேவா? சேம் டவுட் ரதியா? என்ன டவுட்டுமா? ஜஸ்ட் வரும் மட்டும்தான் இருக்குதுல, 2 தானே வரும். நல்லா கவனிங்க. வரும் மட்டும் அப்படின்னா அவங்க டைரக்டா என்ன கேட்கலாம்? வரும் என்ற மாத்திரையின் அளவு அப்படின்னு கேட்டலாம். ஓகேவா? அவங்க எதுக்காக முன்னாடி வரும் வண்டி, வரும் வண்டி இது இத்தொடரில் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் அப்படின்ற ஒரு வேர்டு அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அது மென்ஷன் பண்ணலனாலும் பரவாயில்ல. வரும் வண்டி, இதில் வரும் என்பதனுடைய மாத்திரை அளவு தானே கேட்டிருக்காங்க. அப்போ இத்தொடரில்னு கேட்கும் போது அது கண்டிப்பா வரும். புரியுதா? கிளியர்னு சொன்னீங்களா? சரி, ஓகேமா. அடுத்த கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பஞ்சு, கண், வாழ்க்கை, நுங்கு, இதுல எதுமா கரெக்ட்? இதுல எது கரெக்ட்? சாரி, பொருந்தாதது கேட்டிருக்காங்க. எதெல்லாம் கரெக்ட் போக பேலன்ஸ் இருக்கு சொல்லுங்க. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சி, வாழ்க்கை. மற்ற எல்லா எழுத்துக்களும் என்ன பண்ணும்? ஒற்றளபடையில வரும். வாழ்க்கைக்கு வராது. ஓகேவா? ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்க. அருந்தவர், பல்லுயிர், நெடுமதில், தொடுமதில். பொருந்தாத ஒன்றை தேர்க. அருந்தவர், பல்லுயிர், நெடுமதில், தொடுமதில். ஓகேவா? நோட் பண்ணலாமா? வெரி குட். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. இதுல எது பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி, தொடுமதில் என்பது பொருந்தாது. மற்ற எல்லாமே சரி. அடுத்த கேள்வி, ஒற்றளபடையில் அளவெடுக்காத எழுத்துக்கள் எத்தனை? ஒற்றளபடையில அளவெடுக்காத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அளவெடுக்காத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேக்குறாங்க. ஒற்றளபடை, ஒற்றெழுத்துக்கள் எத்தனை இருக்கு மொத்தமா? 18 இருக்கு. இதுல எத்தனை எழுத்துக்கள் அளவெடுக்குது? 10. அப்ப அளவெடுக்காத எழுத்துக்கள் எத்தனை? இதை மைனஸ் பண்ணோம்னா 8. ஓகேவா? ஆன்சர் ஏ. புரியுதா? என்ன கேட்டிருக்காங்க? ஒற்றளபடையில அளவெடுக்காத எழுத்துக்கள் தான் கேட்டிருக்காங்க. ஒற்றளபடையில ஒற்றெழுத்துக்கள் எத்தனை இருக்கு? ஒற்றெழுத்துக்கள்னா புள்ளி வச்ச எழுத்து எத்தனை இருக்குமா? 18 இருக்கு. பிளஸ் 1 ஆயுத எழுத்தை நம்ம சேர்ப்போம். ஓகேவா? சோ இப்போ இந்த ஒற்றெழுத்துக்கள்ல எத்தனை எழுத்து அளவெடுக்கும்? 10 பிளஸ் ஆயுத எழுத்து 1 = 11 எழுத்து அளவெடுக்கும். அப்ப இங்க வந்து என்ன வரும்? 18ல நமக்கு 10 போயிருச்சு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 8. 8 எழுத்துக்கள் அளவெடுக்காது. கீழ்கண்டவற்றில் எது ஐகாரத்தின் இணை எழுத்து ஆகும்? ஐகாரத்தினுடைய இணை எழுத்து. ஓகே, பதில் சொல்லலாமா? ஓகே, சோ இணை எழுத்து கான்செப்ட் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் அதற்கு இனமான குறில் எழுத்து இணை எழுத்துன்னு தெரியும். அப்ப ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஆ. இதுக்கெல்லாம் இணை எழுத்து என்ன? ஆக்கு குறில் ஆ தான் இணை எழுத்து. ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஐக்கு விட்டு பார்ப்போம். ஓக்கு ஓ, அவ்வுக்கு விட்டு வைப்போம். இப்ப இது ரெண்டுக்கும் இனமான குறில் எழுத்து இருக்கு, அதனால நம்ம போட்டாச்சு. ஐக்கு ஏதாவது குறில் எழுத்து இருக்கா? இல்ல. அப்போ ஐ எப்படி முடியுது? ஐ, ஈன்னு முடியுதா? சோ அப்ப இதோட இணை எழுத்து ஈ, ஐயோட இணை எழுத்து ஈ. ஔ, ஔ எப்படி முடியுதுமா? ஊ, ஔ, ஊ. ஓகேவா? ஊவோட இதோட இணை எழுத்து ஊ. ஓகேவா? புரியுதா? அப்ப இங்க ஐகாரத்தினுடைய இணை எழுத்து தானே கேட்டிருக்காங்க. ஐகாரத்தினுடைய இணை எழுத்து இ. இதே ஔகாரத்தினுடைய இணை எழுத்துன்னு கேட்டாங்கன்னா ஊ. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 48. சிறுமல்லி, நெருஞ்சி, கண்டங்கத்ரி, சிறுவள்ளுதுணை, பெருமல்லி. இத வந்து வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்கம்மா. இத வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சொல்லலாமா? வரிசைப்படுத்தி சொல்லுங்க. சிறுமல்லி, நெருஞ்சி, கண்டங்கத்ரி, சிறுவழுதுணை, பெருமல்லி. சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பி. ஓகே, கண்டங்கத்ரி, சிறுவழுதுணை, பெருமல்லி, சிறுமல்லி, நெருஞ்சி தான் ஆர்டர். ஓகேவா? கண்டங்கத்ரி, சிறுவழுதுணை, பெருமல்லி, சிறுமல்லி,
அடுத்தது நெருஞ்சி. இதுதான் ஆர்டர் 3 4 5 1 2 என்பது ஆப்ஷன் பி சி. சாரி, ஓகேவா? இல்லம்மா, நான் தான் தப்பு. ஆன்சர் மாறி இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சோ இது பி, இது சி. ஓகேவா? சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இதுதான், சி தான் ஆன்சர். ஓகேவா? சோ 3 அகைன் மாத்திக்கோங்க. சிறுமல்லிக்கு அப்புறம் தான் பெருமல்லி. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, அதுக்கப்புறம் என்னது? சிறுமல்லி. ஒண்ணு சிறுமல்லிக்கு அப்புறம் தான் பெருமல்லி, பெருமல்லிக்கு அப்புறம் தான் நெருஞ்சி. ஓகேவா? புரியுதா? சோ 1 2 3 4 5 கடைசியா நெருஞ்சி. ஒரே ஒரு சேஞ்ச், சிறுமல்லி பெருமல்லி, சின்னதுக்கு அப்புறம் பெருசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 49. யானை கரும்பு இச்சொற்களை குறிக்கும் சொல். யானை கரும்பு இச்சொற்களை குறிக்கும் சொல். கலபம், மாதங்கம், பகடு, குவழம். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பகடு. ஓகேவா? இந்த ரெண்டையுமே குறிக்கணும். இது ரெண்டையுமே நம்மளுக்கு குறிக்கணும்னா அதுக்கு ஆன்சர் பகடு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு லைவ்ல லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். கணித மேதை ராமானுஜனை காண வந்த ஹார்டியின் புகழ்பெற்ற டாக்ஸி எண் என்ன? கணித மேதை ராமானுஜனை காண வந்த ஹார்டியின் புகழ்பெற்ற டாக்ஸி எண் என்ன? 17 19 17 29 17 39 17 49. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 17 29 அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா?